போற்றி ஓம் நம சிவாயம். குருவருளும் திருவருளும் பரிபூர்ணமாக அமைய எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. நாம் இன்று பேச இருக்கக்கூடிய செயல் என்னவென்று கேட்டால், நாம் அரசியலை பற்றி பேசுவதில்லை, நாம் ஆன்மீகத்தை மட்டும் பேசிக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்மளை வம்புக்கு இழுக்கக்கூடிய செயலாக இந்த திராவிட கும்பல் சமீப காலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன் இவர்கள் நம்மளை தேவையில்லாமல் வம்புக்கு இழுக்கிறார்கள் என்று நாம் சிந்தித்து பார்த்தோமானால், இந்த 5 ஆண்டு கால சாதனை, அவர்களுடைய சாதனை என்னவென்று கேட்டால், ஹிந்து தர்மத்தையும் ஹிந்து மதத்தையும் இழிவுபடுத்துவது மட்டும்தான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறதே தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. ஏன் என்று பார்த்தால், இவர்கள் இந்த 5 ஆண்டு கால அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள் அல்லவா, நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், பேனை பெருச்சாலி ஆக்குறேன், பெருச்சாலியை பேனாக்குறேன், நல்லா வாக்குறுதி கொடுத்தார்கள் அல்லவா, அது எதுவுமே அவர்களால் செயல்படுத்த முடியவில்லை. ஆனால் பல கட்டடங்கள், பல ஊழல்களில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாமே சிக்கியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய இந்த தீகா கும்பல், தீகா என்னாலே திராவிடம், திராவிடம்னாலே திருட்டு கும்பல் இருக்கு இல்லையா, திருட்டு ட்ரெயின் ஏறி வந்த கும்பல், இந்த கருப்பு சட்டையை போட்டு ஊரை ஏமாற்றக்கூடிய கும்பல், அவர்கள் மட்டும்தான் இந்த நாட்டை குட்டிச்சவராக ஆக்கக்கூடிய கும்பல். இந்த கும்பலில் ஒருவராக அப்பப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்து தர்மத்தை கேவலப்படுத்துறதும் துன்புறுத்துறதும் நம்மளை எமோஷனல் ஆக்கி விட்டு குளிர் காஞ்சிட்டு அவர்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய அன்றாட கடமைகளை செய்யாமல் தப்பிப்பதற்காக நம்மளுடைய இந்து தர்மத்தின் மேல் பழி சொல்வதும் நம்மளுடைய ஆவேசமாக ஆக்கிவிட்டுட்டு அவர்கள் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நம்மளுடைய மக்கள் எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஒரு அமைச்சர் மரியாதைக்குரியவர் என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் அவர் வாயாலே நான் ஒரு விபச்சாரி மகன், எங்கள் அம்மாவுக்கு விளக்கு பிடித்தேன், அதில் 5 ரூபாயும் 10 ரூபாயும் கொடுப்பாங்கங்கிறத அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார். பட்டை போட்டால் 10 ரூபாயும் நாமம் போட்டால் 5 ரூபாங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறார். அவர் பொன்மூடியா அல்லது மாமா மூடியா என்பது இனிமேல் தான் தெரியும். இது போன்ற ஆட்களை இந்த திராவிட கும்பல் வைத்துக்கொண்டு ஹிந்து தர்மத்தையும் நம்மளுடைய சைவ பழமையும் பெருமையும் பாதுகாத்திருக்கக்கூடிய, இந்த தமிழுக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய, இந்த தமிழ் மரபுக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய சைவ மரபையும் கேவலமாகவும் கொச்சையாகவும் பேசியிருக்கிறார்கள் என்றால் இது கண்டிக்கத்தக்கது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை சிவனடியார்களும் சைவத்தை பின்பற்றக்கூடியவர்கள் ஒன்றிணைந்து நாங்கள் போராட தூண்டினோம் என்று சொன்னால், ஒன்றிணைந்தோம் என்று சொன்னால், இந்த மாமாமூடி போன்ற ஒரு நாதாரியும் தமிழகத்திலே இருக்க முடியாது என்பதனை நாங்கள் எச்சரித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கும் நாவடக்கம் தேவை. நாவடக்கம் இல்லை என்றால் அந்த நாய் நாசமாக போயிடும், அந்த வாய் தெறித்துவிடும். அரசியல் சட்டமைப்பிலே ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, ஒரு மக்களுக்கு பணி செய்யக்கூடிய அதிகாரிக்கு 58 வயசு 60 வயசு தான் நம்ம நிர்ணயம் வச்சுருக்கோம். ஆனால் இந்த அரசியல்வாதிகளுக்கு 70-80 வயசு வரைக்கும் அந்த சுகபோகத்தில் அரசியல் என்ற அந்த சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் குளிர் காய்ந்திருக்கக்கூடிய அப்படியாப்பட்ட நபர், அந்த பொன்மூடி என்று சொல்லக்கூடிய மாமாமூடி அவர்கள் நம்மளை தரக்குறைவாக பேசியிருக்கிறார்கள் என்பது மிகவும் கண்டனத்திற்குரியது. நாங்கள் இப்பொழுது சொல்லுகின்றோம், வருகின்ற சட்டமன்ற எலெக்ஷனிலே 2026 திமுகவில் இருக்கக்கூடிய அத்துணை சட்டமன்ற உறுப்பினர் இந்து தர்மத்தை எவனெல்லாம் இழிவுபடுத்தி பேசினானோ அவன் வேட்பாளராக நிற்கக்கூடிய அத்தனை தொகுதியிலும் அவனை டெபாசிட் இழக்கக்கூடிய பிரச்சாரத்திலே நாங்களெல்லாம் ஈடுபடுவோம். இனிமேல் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் என்பதனையும் தெரிவித்து கொண்டு, வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே திமுகவிற்கும் திமுக சார்ந்த
எடுபொடிகளுக்கும் நாங்கள் பாடம் கற்றுக் கொடுப்போம் என்பதனை தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் இந்த நேரத்திலே சபதமிடுகின்றோம். நாங்கள் வணங்கும் எங்கள் இறைவன் மேல் சாட்சியாக சொல்கின்றோம். இது போன்ற மாமாக்களை எல்லாம் அந்த திமுக உடனே களை எடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் 2026 நீங்கள் எல்லோருமே மிகப்பெரிய தர்ம சங்கடமான சூழ்நிலையில் ஏற்கனவே எப்படி வீட்டில் முறவாசல் பார்த்து கொண்டிருந்தீர்களோ, உங்களுடைய அமைச்சர் சொல்கிற மாதிரி மாமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ, அதே போன்று மீண்டும் பார்க்குறதுக்கு உங்களை நாங்கள் அனுப்பியே தீர்வோம் என்பதனை இந்த தினத்தில் சொல்லுகின்றோம். இன்னும் ஓராண்டு காலத்திற்குள் உங்களுடைய நீங்கள் அறிவித்த அத்துணை சலுகைகளையும் அறிவித்து செயல்படுத்த வேண்டும். இல்லை என்றாலும் எங்களை நீங்கள் கொச்சைப்படுத்தியும் எங்களுடைய ஆலயங்களை இடித்தும் இதுவரைக்கும் எத்தனை ஆலயங்களை இடித்திருக்கீங்க, எவ்வளோ மனசை புண்படுத்துறீங்க. கோவிலில் தரிசனம் கட்டணும், எங்களோட கோவில் வழிபாட்டு உரிமைகளை பறித்து எண்ணற்ற செயல்களை செய்த இந்த திமுக அரசையும் திராவிட அரசையும் அவர்களுக்கு கூஜா தூக்கக்கூடிய அத்துணை பேரையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்கள் இறைவன் மேலே சாட்சியாக சொல்கின்றோம். வருகின்ற சட்டமன்ற எலெக்ஷனிலே நாங்கள் உங்களுக்கு ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுப்போம் என்று இந்த நேரத்தில் உறுதி கூறுகின்றோம். சிவனடியார்கள் எல்லோருமே ஒன்றிணைந்து இந்த பணியை நாங்கள் மேற்கொள்வோம். இந்து தர்மத்தை பாதுகாப்போம், ஆன்மீக வழியில் நடப்போம் என்று சொல்லி உறுதி கூறுகின்றோம். சிவாய திருச்சிற்றம்பலம். போற்றிவோம் நம சிவாயம். பாரத் மாதா கி ஜெய். சிவாய திருச்சிற்றம்பலம். ஏன்னா இது பாரத தேசம், இங்கே பெண்கள் தான் தெய்வம், இங்கே பாரத மாதா தான் எங்களுக்கெல்லாம் தெய்வம். அதற்கு மேல் எங்களுக்கு இருக்கக்கூடியது எங்களுடைய அம்மையப்பர். அவர்கள் மேல் ஆணையாக சொல்கின்றோம், வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே உங்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுப்போம். ஏனென்று சொன்னால் இந்த 4 ஆண்டு காலத்திலே உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் இந்த ஒட்டுண்ணிகளும் எங்களுடைய இந்து தர்மத்தையும் சைவ மதத்தையும் எங்களுடைய சைவ வழிபாட்டையும் இடையூறு செய்யும் வகையிலே பலவிதமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். இதற்கெல்லாம் மிக விரைவில் நாங்கள் தீர்வு கொடுத்தே தீர்வோம் என்று சொல்லி அடியன் விடைபெறுகின்றோம். 2026 சட்டமன்ற தேர்தலிலே ஒவ்வொரு தொகுதியிலும் நாம் இறங்கி இந்த திராவிட கும்பலுக்கு பாடம் கற்றுக் கொடுப்போம் என்பதனை உறுதி கூறுகின்றோம். சிவாய திருச்சிற்றம்பலம்.